இன்னைக்கு ஐயனாத்துறை எபிசோட்ல பாண்டி வானதிக்காக வாங்கின வண்டியை பல்லவனுக்கு கொடுக்குறாங்க. பல்லவன் அந்த வண்டியை பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குண்ணே, வண்டி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறாங்க. அதை பார்த்து பாண்டியும் சந்தோஷப்படுறாங்க. அப்போ பாண்டி கடையில் கூட இருக்கிறவங்க, நம்ம வாங்கி கொடுத்தா யார் ரொம்ப சந்தோஷப்படுவாங்களோ அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது தானே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பல்லவன் அந்த வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு முதல்ல நிலா ஆஃபீஸ்க்கு போயிட்டு நிலாவை கூப்பிட்டு காட்டுறாங்க. நிலாவும் வண்டியை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு பல்லவா, ஆனால் நீ பார்த்து பத்திரமா ஓட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பல்லவன் வந்து நிலாவை கூட்டிட்டு அந்த வண்டியில் ரவுண்ட் போயிட்டு நிலாவை விட்டுட்டு அடுத்தது சேரன் அண்ணா கிட்ட போய் சேரன் கிட்ட வந்து அந்த வண்டியை காட்டுறாங்க. சேரனும் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் ரவுண்ட் போயிட்டு வந்துட்டு பார்த்து பத்திரமா ஓட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பாண்டி அந்த சைடாக பாண்டி வந்துட்டு ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது அந்த இட்லி கடையில் அவங்க அப்பா நின்று அந்த லேடி கிட்ட பேசிகிட்டு இருக்கதை பார்க்குறாங்க. இவர் வீட்டில் சமைச்சு வச்சா சாப்பிட மாட்டார், ஆனால் இந்த மாதிரி இட்லி கடை பரோட்டா கடை நின்றுட்டு இருப்பாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டே போயிடுறாரு. அதுக்கப்புறம் அடுத்த சீனில் நிலாவும் சோழனும் காரில் ஒன்றா வந்துக்கிட்டு இருக்காங்க. சவுகார்பேட்டில் போயிட்டு சேரன் நிச்சயதார்த்தத்துக்காக அவங்க நார்த் இந்தியன் ஸ்டைலில் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ சோழன் வந்துட்டு நிலா கிட்ட, நான் தான் இந்த கடைய சொன்னேன் பாத்தியா, எப்படி ஒரே இடத்துல எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சோழன் சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் தான் சொன்னீங்க, அதே எத்தனை தடவை சொல்லி காமிச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து சோழன் வந்து நிலா கிட்ட, இப்போ நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி சந்தாவும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்களா, எந்த பிரச்சனையும் வராதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நிலா வந்துட்டு, எந்த பிரச்சனையும் வராதுன்னா என்னால் அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது, எந்த ரிலேஷன்ஷிப்னாலும் ஏதாவது ப்ராப்ளம் தான் வரும், ஆனால் நான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி யாருமே உங்கள் வீட்டில் வந்து அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்கிறாங்க. உடனே சோழன் வந்துட்டு, நீ தான் வந்து என்னை விட எங்கள் வீடு தான் பிடிக்கும்னு சொல்லுவ, ஆனால் இப்போ என்ன இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்டோடனே வந்து நிலா வந்து ரொம்ப அமைதியாக வந்துடுவாங்க. சோழன்ட்ட பேசாமே இருப்பாங்க. அப்புறம் சோழன் வந்துட்டு, ஆமாம் ஆமாம் நிலா, நீ இப்படி பேசாமல் வராத, நீ தான் வந்துட்டு இந்த வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுற, ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணுற, உன்ன மாதிரிலாம் யாராலையும் அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது அப்படி இப்படின்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் திருப்பி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீனில் பாண்டி மறுபடியும் நைட்டாக அந்த பக்கம் போகும்போது அவர் திருப்பியும் அவங்க அப்பா வந்துட்டு அந்த இட்லி கடையில் அந்த லேடி கிட்ட பேசிக்கிட்டே சாப்பிட்டு இருக்கதை பார்ப்பாங்க. என்ன இவன் நம்ம அப்போ பார்த்தோம், இப்போ ஈவினிங் 7 மணி ஆகுது, இது வரைக்கும் இவர் என்ன இங்கேயே நின்றுட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டே பாண்டி வந்துட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பாண்டி கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அங்கே வானதி வராங்க. வானதி வந்துட்டு, நான் எனக்காக நீ ஒரு வண்டி வாங்கினியே, எங்கே அதை காணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ தான் வேணான்னு சொன்னல, அதனால அந்த வண்டியை நான் பல்லவன்ட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வானதி வந்துட்டு, நீ எனக்காகலாம் அந்த வண்டியை வாங்கவே இல்லை, நீ வந்து பல்லவனுக்காக தான் வாங்கியிருக்க, நான் வந்து டாக்டர் வண்டி வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னதும் நீ உடனே வந்து இந்த வண்டி உனக்காக தான் வாங்கினேன்னு பொய் சொல்லியிருக்க அப்படி இப்படின்னு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே பாண்டி வந்து அதை பற்றி பேச்சையே விட்டுடு, எனக்கு டென்ஷன் ஆகுது, அதை பற்றி பேச்சையே விட்டுடு, நீ நினைக்கிற மாதிரியே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வானதி வந்துட்டு பாண்டி கிட்ட, சேரன் நான் நிச்சயதார்த்த வேலைலாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பாண்டி வந்து நல்லா போயிட்டுருக்கு, சீக்கிரமாகவே கல்யாணம் முடிஞ்சிரும் அப்படின்றாங்க. உடனே அந்த கடையில் கூட வேலை பார்க்குறவங்க, என்ன வானதி, சேரன் கல்யாணம் முடிஞ்சதும் உனக்கும் பாண்டிக்கும் தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே வானதி வந்துட்டு, ஆ உடனே இவரை யார் கல்யாணம் பண்ணிக்க போகிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவன் எனக்கு ஒரு வண்டியே வாங்கி கொடுக்க மாட்டான், இவனை எப்படி நான் உடனே கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பாண்டி வந்துட்டு, வேணா நீ வந்து இந்த டாக்டரையோ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதோட இன்னையோட எபிசோட் முடிஞ்சிருச்சு.